ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துட்டோம், எப்படியாவது ஜெயிச்சிடணும் சார். ஏன்னா நான் பட்ட பாடு, எனக்கு யாரும் உதவிகள் கிடையாது. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நானாக முயற்சி பண்ணி, நானாக படித்து, நானாக ஜெயிச்சு, நானாக அடுத்த நிலைக்கு வந்து, இப்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் எனக்கு பேக் போன் கிடையாது, ஆனால் எல்லாரும் இருக்காங்க, ஆனாலும் யாரும் இல்லாத மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான, சினிமா சம்மந்தமான, யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கிரியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். தெரியாத தொழில் எப்பவுமே போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது உண்மைதான். திருமண காரியம் கைகூடி வரும். சில தடங்கல்கள் வரும், பெருசாக அது நினைக்காதீங்க. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. சகோதர சகோதரியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்.